வணக்கம் உறவுகளே, அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான கலர்ஃபுல்லான பீட்ரூட் பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட்டும் கோதுமாவும் இருந்தால் போதும். ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்போவும் வழக்கமான பூரியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போயிருந்ததுன்னா இந்த பூரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் பூரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பீட்ரூட்லேருந்து கிடைக்கிற சத்து எல்லாமே தாராளமாக கிடைக்கும். நல்லா ஜூஸ் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் கோதுமை மாவை அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன்லேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன வரைக்கும் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கைட்டை நல்லா பிசையணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி பிசையணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாவது ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா பூரி சப்பி சப்பி வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதும் தேய்ச்ச பூரியை ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். பூரி போட்டோடனே கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வரும். இப்படி புஸ்ஸுன்னு வர பூரி பிளேட்டுக்கு மாற்றினோடனே அப்படியே சப்பழிஞ்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் 2 ஸ்பூன் ரவை போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் அது வந்து புஸ்ஸுன்னே இருக்கும். நம்ம எப்போவும் ரவுண்டாகவே பூரி சுடாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் பூரி சுட்டு கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி பூரிக்கு தேய்க்கும் போது எப்போவுமே கொஞ்சம் தடிமனாக தேய்க்கணும். ரொம்ப லேசாக தேய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டோடனே அது அப்பளம் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சாதான் இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வரும். குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக கலராக செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்கள சாப்பிட வைக்கணுங்கிறது பெரிய போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி டிஃபனாக கொடுக்காம கொஞ்சம் வெரைட்டிஸ் கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குமே எப்போ பார்த்தாலும் மைதா பூரியும் கோதுமை மாவு பூரியும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பீட்ரூட்டில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து அதை வந்து நம்ம பூரி சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் உள்ள சத்து வந்து கொஞ்சமாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம பூரி செஞ்சு கொடுத்தோம்னா இது கலர்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்க வந்து ரொம்ப ஆசையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு சாப்பிடுவாங்க. இந்த கலர்ஃபுல்லான பூரி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.